அன்னைக்கு தானியேலை கொண்டு சிங்க கவியில போட்ட போது தானியேலை பார்த்து அடுத்த நாள் அவன் ராஜா வருகும் போது ராஜா கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? உடனே ஒரு சத்தமாய், ஏன்னா ராஜா கேட்கிற சத்தம் எப்படி இருந்துச்சுன்னா பைபிள் அழகா எழுதப்பட்டிருக்கிறது, துயர சத்தமாய் ராஜா பேசினான். ஆனா தானியேலோ கர்ஜித்து சொல்லுகிறான், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தா. நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? உன் சத்தம் இனி கர்ஜிக்கும்படியான ஒரு காலம். இனி உன் சத்தம் ஒடுங்கின சத்தத்தை போல இல்லாதபடி இனி உன் சத்தம் கம்பீர சத்தமாய் இருக்கும்படியா கர்த்தருடைய ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை, அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை, அப்படிப்பட்ட ஒரு கிருபையை உங்கள் மத்தியிலே ஊற்றுவாராக. நம்புற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி come on people. Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உனக்கு இனி உன் சத்தம் தான் பலமா இருக்க போகிற. இந்த வார்த்தை நல்லா இருக்குல்ல? எல்லாரும் சொல்லுங்க, உன் சத்தம் தான் இனி பலமா இருக்க போகிற. சொல்லுங்க ஒரு ஆமென். மனுஷ சத்தம் அல்ல. இதுவரைக்கும் மனுஷ சத்தம் உனக்கு மேல இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க, கர்த்தர் உன் சத்தத்தை பலமாய் துணிக்க பண்ணுவார். உன் சத்தம் கர்த்தருடைய சத்தமாய் மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? அதனாலதான் பைபிள் அழகா எழுத, கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுமாம். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்யும். கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை விளக்கும். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் சத்தத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில் விளங்க பண்ண போகிறார் என்று நம்புற பிள்ளைங்க நல்ல கைதட்டி அப்பா மகிமைப்படுத்தலாமா? come on people, நல்ல கை தட்டுங்க. ஒரு 6 நிமிஷமா விசுவாசத்தோட தட்டணும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல கை பிடிச்சு கேளுங்க, நம்புறீங்களான்னு கேளுங்க. ஷாபாலா காராபாலா, இதுதான் உண்மைன்னு சொல்லுங்க. நம்புறியா நம்பலையோ, இதுதான் உண்மை. ஆமென். ராஜாவினிடத்திலிருந்து துயர சத்தம் வந்தது, தானியேல் இடத்துல இருந்து கம்பீர சத்தம் வந்துச்சு. ஆமே, ஒரு ராஜரீக இடத்துல இருந்தவன் கூட துயர சத்தம் தான் அவனால சொல்ல முடிஞ்சிச்சு, பேச முடிஞ்சது. ஆனா தேவனோடு இருந்தவன் ராஜ்யங்களையும் படைகளையும் பல காரியங்களையும் கைக்குள்ள வச்சிருந்தவன் கூட சத்தம் கூட பெருசா இல்ல. சிங்க கவியில சிங்கத்தின் நடுவில் தனித்து விடப்பட்ட நிலையில புரிஞ்ச பிள்ளைங்க நல்லா கை தட்டி இருக்கணுமே. போங்கய்யா, இப்படியா கை தட்டுவீங்க? நல்ல கை தட்டு ஐயா. நாட்டை பிடிச்சு ஆண்டு கொண்டிருக்கிற அவ்வளவு பெரிய ராஜா, பல பல அவனுடைய உத்தரவுக்காக காத்து கொண்டிருக்கிற எத்தனையோ படை தளபதிகள், ராணுவ வீரர்கள், அத்தனை பேர் இருந்தாலும் கூட அங்கிருந்து வந்த சத்தத்தை விட தானியேலுங்கிற ஒரு தேவ மனுஷன் அடைக்கப்பட்ட ஒரு சிறைக்குள்ளாக, சிங்க கவிக்குள்ளாக இருந்த போது கூட தானியேலின் சத்தம் ரொம்ப கம்பீரமாய் வந்துச்சு தானே? எத்தனை நம்புறீங்க? இந்த நாட்களுக்கு பின்பு இனிய சத்தம் வேற மாதிரி இருக்க போகிறது. புரியல நிறைய பேருக்கு. நல்ல கைத்தட்டி ஒரு அல்லையில சொல்லுங்கப்பா. அதாவது இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இதுவரைக்கும் உனக்கு எதிரான சத்தங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கீழ்ப்படுத்தி, ராஜாக்களின் வல்லமைகளை கீழ்ப்படுத்தி, கொள்ளாத போராட்டங்களின் கிரியைகளை கீழ்ப்படுத்தி, சில நேரங்கள்ல உன் சத்தம் எடுபடாம போயிட்டு நல்லா நினைப்பாங்க. ஆமாவா இல்லையா சொல்லுங்களேன். சில சொல்லுவாங்க, உன் வாய்ஸ் அங்கெல்லாம் உங்க வாய்ஸ் எடுக்காதுங்க, உங்க வாய்ஸ் எடுபடாதுங்க, உங்களுடைய காரியங்கள் எடுபடாதுங்க, உன்னுடைய பவர் அங்க எடுபடாதுங்க. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? சிங்க கவியில் இருந்தாலும் அந்த பவர், இயேசு என்கிற பவர் எனக்குள்ள இருந்தா, சிங்க கவியில் இருந்தாலும் ஏன் காலமா இருக்கும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஆமாவா இல்லையா? புரியுதா புரியலையா சொல்லுங்க. ஆமே, சிங்க கவியில் இருந்தாலும் அது ஏன் காலமா இருக்கும். சிங்கத்தை கூட நான் தான் ஆளுகை செய்வேன். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சிங்கத்தை கூட ஏன், அதான் வேதம் சொல்லுது, அவன் கை சத்துருக்களின் புடரியின் மேல
இருக்குமா? எனக்கு எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தையின்படி? எனக்கு கீழே கர்த்தர் அந்த வல்லமைகளை கீழ்ப்படுத்தி என் கையில் அந்த வல்லமையை ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு வேலையாக இந்த வேலை இருக்கட்டும் சொல்லி நம்புற பிள்ளைங்க நல்ல கை தட்டி வாய்களை திறந்து அந்நிய பாஷை பேசக்கூடிய பிள்ளைங்க அந்நிய பாஷைகளை பேசி ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி உன் சத்தம் தான் வேற மாதிரி இருக்க போ. ஆமென். உன்னை எதிர்க்கிறவனுடைய வல்லமைகள், உனக்கு எதிராய் சுற்றி இருக்கிற கூட்டங்களுடைய சத்தங்கள் உன்னை ஒரு நாள் டம்மி பண்ணிராது. நீ உன் சத்தம் தான் அநேகரை ஆளுகை செய்யும்படியா இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? உன் சத்தத்துக்கு முன்பதாக எல்லாம் பணியும்படியாக இருக்கும். உன் சத்தத்துக்கு முன்பதாக தேவன் சமபூமியை போல, செருபாபேலுக்கு முன்பதாக இருந்த பர்வதம் சமபூமியை போல மாறினது போல இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை தேவன் நம்ம வாழ்க்கையில கட்டளையிட்டு விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி வாங்கிக்கலாமா? Come on people. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கவலைப்படாத. உன் சத்தமே இல்லாதபடி இருக்கிறதோ சில நேரங்கள்ல பேச வேண்டிய இடத்துல கூட நம்மளால பேச முடியாம இருக்கும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? எவ்வளவோ சத்தமாலாம் பேச வேண்டிய சிலர் சில சூழ்நிலைகளினால அமைதியா இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அவன் சொல்லுவீங்கல்ல, நிறைய பேர் ஏன்பா நல்லா பேசிட்டு கலன்னு பேசிக்கிட்டே இருப்பீங்க, இன்னைக்கு என்னன்னா இப்படி இருக்கீங்களே, இப்படி உடஞ்சி போய் இருக்கீங்களே, இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டீங்களே. இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தவன் சத்தத்தை மறுபடி எழுப்ப வேண்டிய ஒரு வேளையாக இருக்க போகிறது? விசுவாசிங்க. நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. இன்னைக்கு எல்லாரும் சொல்லுங்க சத்தம். பக்கத்துல கைப்பிடி, சத்தம் இனி வேற மாதிரி இருக்க போ. இதை ஏன் சொல்றேன்னா, நிறைய நேரங்கள்ல அமைதியாவே போக வேண்டிய சூழ்நிலையா இருக்கும். நல்லதை கூட பேச முடியாதபடி, அதான் தாவீது அழகா சொல், நலமானதையும் பேசாமல் எப்படி இருந்தேன்? ஊமையனா இருந்தேன். ஆமா இல்லையா? நலமானதை கூட என்ன செய்ய முடியல, பேச முடியாதபடி நான் ஊமையனா இருந்தேன். எத்தனை பேர் நம்புறீங்க அந்த நாட்களை கர்த்தர் மாற்றி இனி உன் சத்தம் வரப்போகிறது? நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிக்க. எல்லாரும் சத்தமோ ராமன் சொல்லக்கூடாதா? நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தார். அவர் வல்லவர் என்று சொல்லுகிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி